காசிக்கு போவோமா? கண்டிப்பாக போவோங்க. நம்ம இந்துக்களுடைய வாழ்நாள் கடமையான காசி யாத்திரைக்கு திருவடி தரிசனம் யாத்திரை உங்களை அன்போடு அழைக்கிறாங்க. வருகிற பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நம்ம திருவடி தரிசனம் யார்பா இந்த காசி யாத்திரையை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முக்தி தரும் அற்புதமான க்ஷேத்திரமான கயா, புத்தர் ஞானமடைஞ்ச புத்த கயா, அதுக்கப்புறம் வாரணாசி அப்படிங்கிற காசி, அதுக்கப்புறம் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம், ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்றாகிய ஸ்ரீ அயோத்தி, இந்த எல்லா முக்கியமான ஸ்தலங்களையும் இந்த யாத்திரையில் நம்ம தரிசிக்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது விமான யாத்திரை. விமானம் மூலமாக சென்னையிலேருந்து நம்ம 16ஆம் தேதி கிளம்புறோம். அதே மாதிரி விமானம் மூலமாக திரும்பி வர்றோம். இது ட்ரெயின் கிடையாது, இது விமான யாத்திரை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ காசி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்துக்களுடைய வாழ்நாள் கடமை. ஸோ இதை ரொம்ப ஐதீகமாக நம்ம திருவடி தரிசனம் சார்பாக நம்ம போகிறோம். ஸோ காசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது. விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணி ச பைரவம் வந்தே குஹே காசி கங்கா பவானி மணிகர்ணிகா. காசி ஸ்தலத்துக்கு போனால் நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்ம எப்படியெல்லாம் இந்த இடங்களை வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்லோகம் தான் இது. இந்த ஸ்லோகப்படி நம்ம முதல்ல காசி மாநகரத்தில் எல்லாம் வல்ல துண்டி கணபதி, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, நீல சரஸ்வதி, அதுக்கப்புறம் காலராத்திரிங்கிற துர்க்கை, சாட்சி கணபதி, கூஷ்மாண்டாங்கிற துர்க்கை, சிவபெருமானுடைய சகோதரியாக சொல்லப்படுகிற அவங்க சோழியம்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கட் மோட்சன், துளசிதாசருக்கு ஆஞ்சநேயர் அருள் புரிந்த ஹனுமான் சாலிசா பண்ண சங்கட் மோட்சன், இது எல்லாமே இந்த ஸ்தலத்தில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் காசியில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காசிலேருந்து நம்ம புத்த கயாவில் புத்தர் ஞானமடைஞ்ச போதி மரம் பார்க்குறோம். அதுக்கு அசோக சக்கரவர்த்தி கட்டின அந்த விகாரத்தை, பெரிய விகாரத்தை நம்ம தரிசனம் பண்ணுறோம். எல்லாத்தையும் விட முக்கியமாக கயா க்ஷேத்திரத்தில் கயாசுரனை தன்னுடைய வலது பாதத்தினால மகாவிஷ்ணு அழுத்தின அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் நம்மளுடைய 32 தலைமுறை முன்னோர்களுக்கு நம்ம பிண்டம் கொடுத்து நம் முன்னோர்கள் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோம். இது ஒரு முக்கியமான கடமை, நம்ம ஒருத்தரும் செய்ய வேண்டிய கடமை. ஸோ இந்த கோயில்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறது திரிவேணி சங்கமம் போகிறோம். கங்கை யமுனை சரஸ்வதி சேர்கிற இடத்துல கணவன் மனைவியாக வர்றவங்களும் தனியாக வர்றவங்களும் வேணி தானம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சடங்கை பண்ணுறோம். அங்கே உள்ள நாகதோஷ பரிகாரமான இந்தியாவிலேயே வாசுகிங்கிற நாகத்துக்கு உள்ள நாகவாசுகிங்கிற கோயிலுக்கு போகிறோம். அலோப்பி மாதாங்கிற அம்பாளுடைய சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாரத்வாஜ மகரிஷி ஆசிரமத்தை தரிசனம் பண்ணுறோம். கடைசியாக நம்ம அயோத்தி போயிட்டு அயோத்தியில் பாலராமர் இப்போ புதுசாக கட்டின கோயிலை பார்க்குறோங்க. பாலராமர் மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திரு அயோத்தி அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு முறைப்படி அமைந்த அந்த திவ்ய தேசம், பெருமாளுடைய 108 திவ்ய தேசத்தில் ஒன்றானிய திரு அயோத்தி திவ்ய தேசத்தை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த திருவடி தரிசனம் யாத்திரையோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் நம்ம எதை சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஐதீகப்படி போவோம். எல்லா ஸ்தலங்களையும் எப்படி வணங்கணுமோ, என்ன முறைப்படி வணங்கணுமோ அந்த முறைப்படி வணங்குவோம். ரெண்டாவது என்னென்னா, இது எல்லாமே சுவையான உணவு. அதாவது பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட சாவித்திரி ஐயருங்கிறவங்க தான் நம்ம கேட்ரிங் பண்ணுறாங்க. அவங்க நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி அந்த டீமை நமக்கு நல்ல ஒரு எளிமையான சைவ உணவு சமைச்சு கொடுத்துருவாங்க. மூணாவது, நம்ம ட்ராவல் பண்ணுறது, நம்ம இந்த ட்ராவல் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வசதியான ஏசி சொகுசு பஸ் தான். அதே மாதிரி தங்கிறது எல்லாமே ஸ்டார் ரேட்டட் மிகப்பெரிய வசதியான வயதானவர்களுக்கு ஏற்ற நல்ல ரூம்ஸ், நல்ல விசாலமான ரூம்ஸில் தான் நம்ம இந்த முழு யாத்திரையுமே நம்ம தங்குவோம். அது இல்லாமல் என்னென்னா, வயதானவர்களுக்கு ஏற்ற மாதிரி இது நிதானமான யாத்திரை. ஒரு ஸ்தலத்துலேயும் ரொம்ப பொறுமையாக அந்த ஸ்தல புராணத்தை சொல்லி நம்ம அதை ஒரு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக இதை மாற்றுவோம். காசியில் இது மட்டும் இல்லைங்க, கங்கையில் போட்டிங் போவோம். கங்கையில் போட்டிங் போயிட்டு அங்கே அந்த கங்கா ஆரத்திங்கிறது கண்கொள்ளா காட்சி, ஒரு அருமையான காட்சி. கங்கைக்கு நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சடங்கு, அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். எங்களோட திருவடி தரிசனம் சார்பாக ஏறத்தாழ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1000க்கு மேற்பட்டவர்கள் எங்களுடைய இந்த விமான யாத்திரையில் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு ஆன்மீக அனுபவத்தை பெற்றிருக்காங்க. ரொம்ப சிறப்பான யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கும்.
நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் இதை பார்க்குற இளைஞர்கள் உங்களுடைய பேரண்ட்ஸை கண்டிப்பாக இதுக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்கள் டீமை அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த சடங்குகள்லாம் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுவோம். ரிட்டையர் லைஃப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக இது வரைக்கும் காசி போகாதவங்களாக இருந்தாலும் சரி, எங்களோட வந்து ஏற்கனவே போனவங்களாக இருந்தாலும் ஒரு புது அனுபவத்தை நீங்கள் பெறலாம். ஸோ இந்த அற்புதமான யாத்திரைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ட்ரெயின் யாத்திரை இல்லை, இது விமான யாத்திரை. இதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 42,500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 42,500. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து போயிட்டு வர விமான கட்டணம், தங்குற ஸ்டார் ஹோட்டல்ஸு, அங்கே லோக்கல் ஏசி பஸ்ஸு, இது எல்லாமே ஃபுட்டு எல்லாமே கவர் ஆகிடும், உணவு எல்லாமே கவர் ஆகிடும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் அங்கங்கே போகிற ஆட்டோ கட்டணம், போட் கட்டணம், ப்ளஸ் பூஜை பண்ணுறீங்க நீங்கள் டேரெக்டாக ஐயர் வச்சு பண்ணுற அந்த சிரார்த்தத்துக்கான கட்டணம் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் உங்கள் அன்பு திருவடி சரவணன். மேலும் விவரங்களுக்கு இதில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உடனே புக் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆன்மீக அனுபவத்தை பெற தயாராகுங்கள். நன்றி.